இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாடு முழுவதும் ஒரு புதிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. நாடு முழுக்க அந்த சர்ச்சை உருவாகி இருந்தாலும் கூட அந்த சர்ச்சை வழக்கம் போல கூடங்குளத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது. அதற்கான அடிப்படையான காரணம் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்தைச் சேர்ந்த தீவிரமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய திரு உதயகுமார் அவர்கள் அந்நிய நாடுகளிலிருந்து பணம் வாங்கி நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான செயல்படக்கூடிய சில தொண்டு நிறுவனங்கள்ல குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறார் என்று திரு உதயகுமார் மீது நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறது மத்திய உளவுத்துறை. இது உள்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. திரு உதயகுமாரிடம் கேட்பதற்கு வாருங்கள் இன்றைய கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியில் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இதுல நாடு முழுக்க நீங்க அணு உலை எதிர்ப்பாளராக அறியப்பட்டிருந்தீங்க. இப்போ ஒரு புதிய பிரபலம் கூட, புதிய ப்ராப்ளம்னு சொல்லலாம், புதிய பிரபலம்னு சொல்லலாம், உங்களை சுற்றி வந்திருக்கிறது. நம்ம பல விஷயங்கள் பற்றி பேசுறோம். முதல்ல நான் உங்களுடைய அரசியல் பயணத்தில் நான் ஆரம்பிக்க விரும்புறேன். ஒரு அணு உலை எதிர்ப்பாளராக அறியப்பட்ட நீங்க ஆம் ஆத்மி கட்சியில சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டீங்க. அதுக்கான காரணம் இது போன்ற பின்விளைவுகள் இருக்கும், அது சமாளிக்கிறதுக்கான ஒரு தேவை வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு அரசியல் அடைக்கலமாகத்தான் நீங்கள் ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்தீங்களா? அணுசக்தி திட்டம் பற்றி, அணுசக்தி கொள்கை பற்றி பல்வேறு நாடுகளோடு நமது நாடு கையொப்பமிடுகிற அணு உடன்படிக்கைகள் பற்றி இந்த நாட்டிலே எந்த விவாதமும் நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட விவாதங்கள் நடக்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகளால் தான் அதை செய்ய முடியும் என்ற நிதர்சனமான உண்மையை அறிந்தவன் நான். அந்த அடிப்படையில் இதை அரசியல் படுத்துவதுதான் அடுத்த கட்டமாக இருக்கும். இந்த ஏழை மீனவ மக்களை, விவசாய மக்களை இன்னும் நீண்ட நாட்கள் இழுத்துச் செல்வது கடினம் என்ற அடிப்படையிலே தான் நான் மட்டுமல்ல, எங்களுடைய போராட்டக்குழு நண்பர்களும், எங்களுடைய ஆதரவாக இயங்குகிற இடிந்தக்கரை ஊர் கமிட்டி, சமுதாய மக்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவருமாக கூடி எடுத்த முடிவு. இது உதயகுமாருடைய தனிப்பட்ட முடிவு அல்ல. இந்த புரிதல் எனக்கு 2001ஆம் ஆண்டே இருந்ததனால்தான் கிரீன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று ஒரு அரசியல் கட்சியையே நான் இங்கே நாகர்கோவிலில் தனிமையாக துவக்கினேன். அந்த நேரத்தில் எனக்கு எந்த அடையாளமும் கிடையாது, எந்த பின்புலமும் கிடையாது. 14 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த புரிதல் இருந்தது என்றால் இவ்வளவு அனுபவங்களுக்கு பிறகு நிச்சயமாக அந்த புரிதல் எனக்கு ஆழமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே தான் இது அடுத்த கட்டமாக அரசியல் படுத்துவோம். அப்போதுதான் தமிழகத்திலே எங்களுக்கு ஆதரவாக இயங்கிக் கொண்டிருந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் இடிந்தகரைக்கு அழைத்து அவர்களிடம் நாங்கள் பேசினோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நில்லுங்கள், ஆபத்தான 6 அந்த கட்சிகள் நம்மை புறக்கணிக்கிறார்கள், நம்முடைய பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவே ஆதரவான 100 என்று நாங்கள் கருதுகிற நீங்கள் எல்லாம் சேர்ந்து நில்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உழைக்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் அவர்களுக்குள்ளும் அந்த ஒத்துழைப்பு இல்லை, அந்த ஒருமைப்பாடு, ஒற்றுமை இல்லாத நிலையில் நாங்கள் யாரோடு கைகோர்ப்பது என்று அல்லாடி கொண்டிருந்த போது ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இடிந்தகரைக்கு வந்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் இடிந்தகரைக்கு வந்து எங்களை அழைக்கிறார். பிரசாந்த் பூஷன் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே எங்களுடைய வழக்குகளை வாதாடி கொண்டிருக்கிறவர். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் கொள்கை அளவிலே ஒரே நோக்கம் கொண்டவர்கள், ஒரே உடன்பாடு கொண்டவர்கள். அந்த அடிப்படையிலே அவர் விடுத்த அழைப்பை நாங்கள் ஏற்று விவாதித்து அனைத்து தரப்பு மக்களோடும் பேசித்தான் இந்த அரசியலிலே போகிற முடிவை நாங்கள் எடுத்தோம். தேர்தலில் போட்டியிட்டு முடிந்த பிறகு இப்படி எடுத்த ஒரு முடிவு தவறானது என்று நீங்கள் இப்போது உணர்கிறீர்களா? இல்லை, இப்போதும் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு அடுத்த கட்டமாக அரசியல் படுத்தித்தான் செய்ய வேண்டும். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி இந்த பிரச்சனையில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு இப்போது தெளிவாக தெரியவில்லை. முதலிலே நாங்கள் 5 நிபந்தனைகள் கொண்ட ஒரு கடிதம் எழுதினோம். அதை அவர்கள் 1 மாதம் எடுத்துக்கொண்டு விவாதித்தார்கள், எங்களுக்கு பதில் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் கட்சியிலே இணைந்தோம். அணுசக்தி பற்றி அவர்கள் நேரடியாக பேசவில்லை என்றாலும் மக்கள் பிரச்சனை எந்த ஒரு மக்கள் திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த பாதிப்புக்குள்ளாகும் மக்கள் அதற்கு உடன்பட்டால் தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை அவர்கள் எடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே மீத்தேன் திட்டம், கெயில் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கின்றன. எனவே இந்த ஃபார்முலா படி பார்த்தால் கூடங்குளம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த கட்சிகளை சேர்ந்தோம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு கட்சிக்குள்ளே சில குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகள் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் அணுசக்தி பற்றியும் மற்ற திட்டங்கள் பற்றியும் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து நிலைமையை அவதானிக்கிறோம். ஆம் ஆத்மி கட்சியில நீங்கள் தொடர்வதா இல்லையா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தொடர்வதா இல்லையா என்பதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. காரணம், எங்களுக்கு சில பிரச்சனைகள் பற்றி, குறிப்பாக இந்த ராஜபக்சே அண்மையிலே
இந்தியாவுக்கு நரேந்திர மோடியினுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்ததிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நானும் கட்சியில் உள்ள ஒரு சில நண்பர்களும் தில்லிக்கு கடிதம் எழுதினோம். இவர் வருவதை எதிர்க்க வேண்டும், இதை ஆட்சேபிக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் எழுதினோம். ஆனால் எங்களுடைய உணர்வுகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு வந்து அணுகுலை பற்றி கவலைப்படுவதை தாண்டி இலங்கை பிரச்சனை பற்றி தான் கவலைப்பட ஆரம்பித்து ஒரு முழுமையான அரசியல்வாதியாக மாற ஆரம்பித்து அரசியலுக்கு என்று வந்த பிறகு தமிழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கையில் எடுப்பதுதான் முறையாக இருக்கும். கூடங்குளம் பிரச்சனை தான் எங்களுடைய அடிப்படை பிரச்சனை. நீங்க வந்து எந்த ஒரு வளர்ச்சி திட்டமா இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கீங்க அப்படிங்கிற உங்களோட பாலிசிமார் பார்க்கப்படுறத பத்தி நம்ம விரிவாக விவாதிப்போம். என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்க கட்சியில சேர்ந்த பிறகு தேர்தலில் போட்டியிட்ட பிறகு மக்களுக்காக போராடணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தேர்தலில் போட்டியிட்ட போது எந்த ஓட்டு கிடைத்தது? உங்களுக்கு அதிகமான உங்களுடைய ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட்ட தொகுதியில் மிக குறைவான வாக்கு பெற்ற ஒரு தொகுதியாக கன்னியாகுமரி இருக்கிறது. மக்களுடைய ஆதரவு உங்களுடைய போராட்டத்துக்கு இல்லை என்பதை தானே இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது. அப்படி சொல்ல முடியாது. காரணம், நாங்கள் கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையை மையப்படுத்தி நடத்திய ஒரு கருத்து கணிப்பு அல்ல இந்த தேர்தல். இந்த தேர்தலில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசினோம். அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகளை பற்றி பேசினோம். அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகிற ஒரு சூழல் இருந்ததால், இங்கே சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி, பலரும் பயந்தார்கள். தங்களுடைய வாக்கை உதயகுமாருக்கு அளித்து அதன் மூலம் இவருடைய வெற்றிக்கு நாம் பங்களித்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே பலரும் தங்கள் வாக்குகளை காங்கிரஸ் கட்சிக்கும் பிற கட்சிகளுக்கும் அளித்தார்கள். தமிழகம் முழுக்க எல்லா இடங்களிலும் நடந்தது போல இங்கேயும் பணப்பட்டுவாடா, பண பரிவர்த்தனை நடந்தது. நாங்கள் அப்படி எந்த பணத்தையும் செலவு பண்ணவில்லை. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் கூட நாங்கள் தேர்தலுக்கு செலவு செய்யாத நிலையில் வாக்குகள் காங்கிரசுக்கு வாக்களிக்கலாம் என்று முடிவு செய்த மக்கள் ஏன் நீங்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் எந்த இனமோ எந்த ஜாதியோ எந்த மதமோ அதே இனம் அதே ஜாதியை சேர்ந்தவர் நீங்கள், உங்களுக்கு ஏன் வாக்கு கொடுத்த ஆதரவு என்பது மக்கள் சார்ந்த விஷயம் தானே. அவங்களுக்கு வாக்கு பிரிந்தவுடன் ஏன் எல்லாருமே ஏகோபித்தமா உங்களை தேர்ந்தெடுத்துக்கலாமே, ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை உங்களை? தமிழக அரசியல், இந்திய அரசியல் அந்த அளவு இன்னும் மேம்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்க பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிடும் போது மத்திய அரசோ அரசியல் கட்சிகளோ இந்த ஆபத்தான 6 கட்சிகளோ எல்லாமே மக்களை முட்டாள்கள் என்று கருதுகிறார்கள் என்று நீங்கள் கோபாவேசமாக தெரிவிக்கிறீர்கள். அப்ப இந்த முடிவை நீங்க சொல்லும் போது ஏன் அப்படின்னா மக்கள் இன்னும் மெச்சூரிட்டி ஆகலன்னு சொல்லி சொல்றீங்க. நீங்களே மக்கள் இன்னும் மெச்சூர் ஆகலன்னு சொல்றீங்க. அதே விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கும் பிற கட்சிகளுக்கும் ஆதரவாக இருந்தா மக்கள் முட்டாள நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு கோபத்தை காட்டுறீங்க. இல்ல, மக்களை நான் முட்டாளாக எந்த தருணத்திலும் சொன்னது கிடையாது. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவு கூட அற்புதமான தேர்தல் முடிவு என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்திய அரசியல், இந்திய வாக்காளர்கள் அனைத்து தேர்தலிலுமே அற்புதமான முடிவெடுத்திருக்கிறார்கள். சாதாரண மக்களுக்கு சிந்திக்கும் திறன் உண்டு, சீர்தூக்கும் திறன் உண்டு. அவர்கள் அற்புதமான நிலைப்பாடு எடுக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்தை எனக்கு கிடையாது. அகில இந்திய அளவில் அவர்கள் தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி தொகுதியில் பொறுத்தவரைக்கும் தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? அகில இந்திய அளவிலும் தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை நான் ஏற்கவில்லை, நான் அதை எதிர்க்கிறேன். அந்த வெற்றி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மத்தியிலே மதவாதத்தையும் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையும் விதைக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி ஆட்சிக்கே வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்க மாத்தி மாத்தி சொல்றதா நான் சந்தேகப்படுறேன். ஒன்னு முதல்ல மக்கள் மிக தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் சொல்றீங்க. பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் அறுதி பெரும்பான்மை நாடு முழுக்க மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. இது ஒரு தவறான முதல் வரியில் நீங்க பாராட்டுறீங்க, மிக சரியான முடிவு, நல்ல அற்புதமான முடிவு சொல்றீங்க. அடுத்த வரியில் பாஜக ஆட்சிக்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் போனா வேற யார் ஆட்சிக்கு வருவா? ஆம் ஆத்மி கட்சியா? இல்ல, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். அதாவது, நான் இந்த பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை நான் பாராட்டவில்லை, காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்ததை நான் பாராட்டுகிறேன். 10 வருடங்களாக ஒரு ஊழல் மிகுந்த நிர்வாக திறமையற்ற ஒரு அரசை மக்கள் வெகுண்டெழுந்து தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இந்திய மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாத ஒரு அரசை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. தேர்தல் பிரச்சாரம் முழுக்க நான் சொன்னேன், நான் மேடைகளிலே பேசினேன். பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். 2 பேரும் ஊழல்வாதிகள், 2 பேரும் மதவாதிகள். நாங்கள் புதிய கட்சி, ஆம் ஆத்மி கட்சி தேசிய அளவிலே 450 தொகுதிகளிலே போட்டியிடுகிறோம். எங்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மேதா பட்கர், ரஷ்னா டிங்ரா, சோனி சோரி, இப்படிப்பட்ட அனிதா பிரதாப் போன்ற பல்வேறு
போராளிகள், மக்களுக்காக போராடுகிற போராளிகள் நிற்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று நான் எங்கள் கட்சியின் சார்பாக பேசினேன். எனக்கு ஏற்புடைய தீர்ப்பு எதுவாக இருந்திருக்கும் என்றால், ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்திருந்தால். உங்களுடைய கன்னியாகுமரி தொகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,30,000 மேல ஓட்டு வித்தியாசம் இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய வாக்கு பெறாமல் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்க முடியும் நினைக்கிறீங்களா? சிறுபான்மையின மக்கள் கூட பல இடங்களிலே வாக்களித்ததாக செய்தி வருகிறது. என்ன சொல்லி இருக்கிறார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்களுடைய ஆட்சி தான் வரப்போகிறது, நாங்கள் வந்தால் உங்களுக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் கட்டுவதற்கு நாங்கள் அனுமதி வாங்கி தருவோம், உங்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவோம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்திருப்பதாக இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சிறுபான்மையின மக்கள் மத்தியிலும் பிளவுகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சிலர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய உதவியோடு சில திட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும், சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வாக்களித்ததாக எல்லாம் சொல்கிறார்கள். நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஆய்வும் செய்யவில்லை, எனவே நான் அது பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் சிறுபான்மையினர் மக்கள் பெரும்பான்மையினர் அல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய இதெல்லாம் நான் பத்திரிகை பாஜக வெற்றி பெற்றதற்கான காரணம் நீங்கள் சொன்ன போல 1000 இருக்கலாம், இருந்து விட்டு போட்டும். என்னுடைய கேள்வி, உங்களுடைய ஆம் ஆத்மி கட்சி சார்பாக போட்டிட்ட உங்களுடைய சக தோழர்கள் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நீங்கள் வாங்கிய வாக்கை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. உள்ளதிலேயே இந்த தென் மாவட்டங்களில் 3 தொகுதியில் போட்டிட்ட முக்கியமான வேட்பாளர்கள் ஆக பிரபலமான வேட்பாளர் சுப உதயகுமாரன். ஆனால் ஆக குறைவாக வாக்கு பெற்றவர் சுப உதயகுமாரன். மக்கள் உங்களை முற்றாக நிராகரித்திருக்கார்கள் என்பதுதான் உண்மை. திருநெல்வேலியில் உங்களோட கூடுதல் வாக்கு வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி, தூத்துக்குடியில் உங்களோட கூடுதல் வாக்கு வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி. அங்க 18,000, அங்க 23,000, இங்கே 15,000. மக்கள் உங்களை முற்றிலும் நிராகரித்திருக்கார்கள் என்பதை நீங்கள் மறுக்கிறீர்களா? ஆமா, மறுக்கிறேன். 15,000 பேர் ஓட்டுங்கிறது சாதாரணமான ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? 15,000 பேர். நாங்கள் இருக்கு, அது உண்மை. நாங்க பணம் செலவு பண்ணல, எங்களுக்கு ஆள் பலம் கிடையாது, எங்களுக்கு அனுபவம் கிடையாது, எங்களுக்கு நேரம் கிடையாது. வெறும் 3 வாரங்கள் தான் தேர்தல் பிரச்சாரம் செய்தோம். அதிலும் 3 நாட்கள் நான் சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் பிரச்சாரத்துக்கு போய்விட்டேன். எங்களுடைய தொகுதியிலே வேலை செய்வதற்காக அனுபவம் உள்ள தொண்டர்கள் கிடையாது. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக 15,000 வாக்குகள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் ஒன்றை நான் ஒத்துக்கொள்கிறேன், இதைவிட அதிகமாக வாக்குகள் பெறுவோம் என்று நானும் எதிர்பார்த்தேன், பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை.